இந்த வருஷத்தின் 10 மாதங்களை நாம் கடந்து 11வது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க பண்ணின தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God who has enabled us to complete 10 months of this year and has given us grace to enter into the 11th month. ஜீவனை கொடுத்ததுமல்லாமல் கிருபையையும் தாராளமாய் கொடுத்து நம்மை தேவன் நடத்தினார். The Lord has not only given us life, but He has also generously bestowed His grace upon us. அவருடைய மாறாத அளவற்ற கிருபையை எண்ணி நான் தேவனை மனப்பூர்வமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for His unchanging grace that is upon us. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். The Lord who has led us so far will also lead us henceforth. ஹல்லேலூயா. Hallelujah. You all. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது As I was waiting in the presence of the Lord for this month's promise, கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தெள்ளந்தெளிவாக என் மனதிலே அழுத்தமாக தந்து அதை பேசும்படி கர்த்தர் வலியுறுத்தினார். the Lord emphasized and pressed hard about a word in my heart to speak about that. 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 23 verse 5. 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 23 verse 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup runs over. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. இந்த 23ஆம் சங்கீதத்தில் தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை மேய்ப்பனாகவும் சித்தரித்து எழுதுகிறார். So here David in the Psalm 23 portrays himself as a sheep and God as a shepherd. முதலாம் வசனத்திலிருந்தே அவர் தைரியமாக சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய மேய்ச்சலின் கீழ் இருப்பதினாலே எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்கிறார். Right from the verse 1 he says very boldly, since I am under the shepherding of God, I do not lack anything. ஒவ்வொரு வசனமாக அந்த சங்கீதத்திலே வாசித்தால் எப்படி கர்த்தர் ஒவ்வொரு குறைவையும் நிறைவாக்கினார், ஒவ்வொரு தேவையும் சந்தித்தார் என்று பட்டியலிடுகிறார். So when you read verses one by one, you can very well clearly see how the Lord met all his needs and how the Lord fulfilled all his lacking. 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் சரீரத்திற்கடுத்த தண்ணீர் ஆகாரம் போன்ற எல்லா தேவைகளையும் மெய்ப்பனாகிய கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். In verse 2 he says, as a shepherd he takes care of all the food and water that is required for my physical health. 3வது வசனத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமாவுக்கு தேவையான ஆறுதலை அவருக்கு தந்து நீதியின் பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். In verse 3 he says that he comforts my souls and leads me in the path of righteousness. 4ஆம் வசனம் வரும்பொழுது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தா கூட நான் பயப்பட வேண்டியதில்லை, என்ன பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் அவர் கூடவே இருக்கிறார். In verse 4 he says, even when I walk through the valley of shadow of death, I will not fear, because no matter whatever happens he is with me. ஆனால் இது 5ஆம் வசனம் வரும்பொழுது, But when it comes to verse 5, சூழ்நிலைகள் சற்று மாறுகிறதாக என்னால் உணர முடிகிறது. I can feel the situation is changing a bit. கர்த்தர் கூட தான் இருக்கிறார், The Lord is with him. கர்த்தர் தான் நடத்துறாரு, The Lord is the one who leads me. கர்த்தர் போஷிக்கிறார், The Lord is the one who provides me. கர்த்தர் தேற்றுகிறார். The Lord is the one who comforts me. ஆனால் அதுக்கு நடுவில் எங்கிருந்து இந்த சத்துருக்கள் வந்தார்கள்? But amidst it, where did this enemies appear? எனக்கு இது ஒரு கேள்வியாகவே இருந்தது. This was a question in me. தாவீது கர்த்தரை எப்பொழுதும் நெருக்கமாக வைத்து வாழ்ந்த ஒரு மனுஷன். David was a person who had God very intimate and close with him. 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், If you read Psalm 16 and verse 8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். he says, I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. அப்ப கர்த்தர் வலது பரிசத்தில் இருக்கிற ஒரு தேவனாக வெளிப்படும் பொழுது எவ்வாறு அந்த கர்த்தர் கீழே இருக்கிற ஆட்டுக்கு சத்துருக்கள் நெருங்கி வர முடியும்? So when the Lord is appeared as the one who is always on his right side, how can this sheep which is under the Lord be surrounded by enemies? சங்கீதக்காரனுடைய அனுதின வாழ்க்கை நீங்க பார்ப்பீங்களானா அவனுடைய பிராக்டிக்கல் எவ்ரிடே லைஃப்ல
சத்துருக்களை அவன் அனுதினமும் எல்லா பக்கத்திலும் சந்தித்தான் என்பதை வேதம் தெள்ளந்தெளிவாக சொல்லுகிறது. When you look at the practical everyday life of this David, you can see that he encountered these enemies every day in his life. 55ஆம் சங்கீதம் 12 முதல் 14 வசனங்களை பாருங்கள். If you read Psalm 55 verses 12 to 4, என்னை நிந்தித்தவன் சத்துருவல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று சொல்லுகிறார். he says, for it is not an enemy who reproaches me, then I could bear it, nor is it one who hates me, who has exalted himself against me, then I could hide from him, but it was you, a man my equal, my companion and my acquaintance. 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் பார்ப்பீர்களானா, Psalm 41:9 says, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்று சொல்லுவார். he says, even my own familiar friend whom I trusted, who ate my bread, has lifted up his heel against me. அப்போ ரொம்ப நெருக்கமானவர்கள் கூட அவனுக்கு சத்துருக்களாய் எழும்பி நிற்கிறாங்க. So it means his close acquaintances were also his enemies. நிறைய வேளையில நமக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியத்துல நம்மளை விடுது. Many times it really surprises us. கர்த்தரை மேய்ப்பனா கொண்டிருக்கும் போது சத்துருக்கள் எதிரிகள் நமக்கு விரோதமா எழும்ப முடியுமா? So when you have God as a shepherd, can we have enemies against us? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நான் நினைக்கிறேன் நம்ம யாருக்குமே சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து இருக்கணும் அப்படின்னு யாருக்குமே விருப்பம் இல்லை. I think none of us have a desire that we should be surrounded by our enemies. ஏன் தெரியுமா? சத்துரு வந்தால் என்ன செய்வான்? இயேசு சொன்னார், திருடன் எதற்கு வருகிறான்னா திருட வருவான், அழிக்க வருவான், கொல்ல வருவான். So why does an enemy come? As the Lord says, a thief comes to kill, to destroy and also to steal. யாருக்குமே நம்ம சத்துருக்களால் சூழ்ந்து இருக்கணும், நெருங்கி இருக்கணும் நம்ம விருப்பம் கிடையாது. So no one has a desire that we should be surrounded by our enemies. ஆனா ஒண்ண மறந்துடாதீங்க, But don't forget one thing. கர்த்தருடைய மேய்ச்சலின் கீழ் இருக்கிற ஆடுகளாகிய நமக்கு கூட சத்துருக்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. But don't ever forget, we who are under the shepherding of our God are also surrounded by enemies all time. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல, ஏன் நம்முடைய ஊழியத்துல கூட சத்துருக்கள் எப்பொழுதும் இருப்பாங்க என்றதை மறந்துடக்கூடாது. And don't forget that we will have our enemies even in our personal life, even in our families, in our workplace and even in our ministry. இயேசு பிறந்தது முதல் சத்துரு உருவானான். Right from the time when Jesus was born, he had enemies. குழந்தையாகி இருந்த இயேசுவுக்கு விரோதமாக ஏரோது ராஜா எழும்பினான் என்று பார்க்கிறோம். We read King Herod rose against Jesus who was a baby. இப்பொழுது இயேசு மரணத்தின் விளிம்பில் ஆண்டவர் சிலுவையிலே தங்கி கொண்டிருக்கிறார். அங்க சத்துருக்கள் நின்று அவருக்கு விரோதமா பேசி கொண்டிருந்தார். Now Jesus was at the verge of his death, hanging on the cross, but even then you can see enemies talking about him. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தீமை செய்யல, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். But the Bible says he went around doing good, not evil. அவ்வளவு நன்மை செய்கிற நேரத்துல சத்துருக்கள் இருந்தாங்க. Though he did so much of good to all, he even had enemies. இயேசு பரமேறி போன பிறகு அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்த சீஷர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் இருந்தாங்க. Even after Jesus ascended to heaven, the disciples who carried his gospel had enemies. அப்போ ஒன்றை மறந்துடக்கூடாது, இன்றைக்கும் நமக்கு விரோதமா சத்துருக்கள் இருக்கிறாங்க. So we should not forget, even today we have our enemies against us. இந்த சத்துருக்களை ரெண்டு கேட்டகரியில, ரெண்டு வகையாக நான் பிரிப்பேன். I can divide this enemies into two categories. ஒரு கேட்டகரி யாருன்னா ஆக்டிவா இருக்கிற சத்துருக்கள் அல்லது எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிற சத்துருக்கள். The first category is active enemies. இவர்கள் யார் தெரியுமா? Who are they? நம்முடைய சத்துருவாகிய பிசாசை போல. He is like our enemy Satan. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அவனை குறித்து எழுதியிருக்கிறார். It is written about him, he comes and wanders around to devour anyone. அவன் தன்னை சத்துரு என்று காண்பிப்பதற்கு அவன் தயங்குவதே இல்லை. He never hesitates to show himself as an enemy. அவன் எப்பொழுதுமே விழுங்கும்படியாக, தீங்கு செய்யும்படியாக சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். He always keeps around wandering to devour and to do evil to us. ஆனா இன்னொரு சத்துரு இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்கள நான் பாசிவான எனிமீஸ்னு சொல்லுவேன். அல்லது செயல்படவில்லை ஆனால்
காத்து கொண்டிருக்கிறார்கள். There's a second category of enemies whom I can mention as passive enemies. இவங்க யார் தெரியுமா? Who are they? யோனாவை போல. They are like Jonah. இவன் நினிவேக்கு எந்த தீங்கும் செய்யல. He did not do any evil to Nineveh. அவன் எந்த கேடும் செய்யல. He didn't do any evil to ஆனா Nineveh. என்ன செய்தான் தெரியுமா? கூடாரம் போட்டு இந்த பட்டணத்திற்கு என்ன நடக்கிறது பாப்போன்னு சொல்லி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா. But what did he do? He pitched a tent and sat down and looked at that city. What could happen to that city? அப்ப நம்மகிட்ட வர்ற சத்துரு இப்படி ரெண்டு விதமா வருவாங்க. So when the enemies approaches us, he may come in two ways. ஒன்னு நேரடியா வந்து மோதுவாங்க. So one is the active one who can come and encounter directly. இன்னொரு கூட்டம் யாருன்னா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நம்மளை பார்த்து பேசுவாங்க, நம்மளை பார்த்து விசாரிப்பாங்க. அவங்கள பார்த்தா சத்ருனே தெரியாது, ஆனா செய்ய வேண்டிய வேலையை அமைதியா செஞ்சிட்டு இருப்பாங்க. The second category enemies are those who will laugh at us, who smile with us, who also inquire about us. They will not seem as if they are enemies, but they will do the work in the background. நாம அவர்களை ரொம்ப நம்புவோம். We will trust them so much. சில பேரை பார்த்தா இவங்க ஒண்ணுமே நமக்கு விரோதமா இது வரைக்கும் செய்ததில்லை, ரெக்கார்ட்ஸ்ல ஒண்ணுமே வரல, எப்ப பார்த்தாலும் நம்மளை சும்மா பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, ஹாய் சொல்லுவாங்க. ஆனா கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கு எதுக்குன்னா எப்ப நீ அழிவ அப்படின்றது. But when you look at certain people, you will never even imagine that they will do evil against you. They will smile at you, they will say hi, but still they will be waiting to do evil for you. அதனால இந்த 23ஆம் சங்கீதத்துல என்னை தொட்ட காரியம் என்ன தெரியுமா? But the important thing that touched me in Psalm 23 is சத்துருக்கள் நடுவிலே அவர்கள் பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஆடுகளை ஆசீர்வதிக்கிறார். the Lord will bless his people, his sheep, before in the presence of his enemies. ஹல்லேலூயா. Hallelujah. அதுல 3 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார் பாருங்க. He says about 3 blessings there. முதலாவது என்ன செய்கிறார்னா பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். Number 1, he prepares a feast. இரண்டாவது தலையின் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். Number 2, he pours the anointing oil upon the head. மூன்றாவது பாத்திரம் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்கிறார். Number 3, he prospers with an overflowing cup. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவனுடைய பிள்ளை தைரியமா இருக்கலாம். So a child of God can be very bold. எத்தனை சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் ஒரு ஆடு, கர்த்தருடைய மேய்ச்சலின் கீழ் இருக்கிற ஆடு, சத்துருக்களை பார்த்து பயப்பட வேண்டாம். No matter how many enemies may surround, a sheep which is under the shepherding of God need not be afraid of that enemy. பிரதர் அவங்க என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க Brother, that person is staring at me, brother. அவங்க எப்பொழுதுமே என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. They are always monitoring me, brother. என்ன கேடு செய்யலாம்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. They are always waiting to do evil for me, Lord. என்ன சுற்றி இருக்காங்க. They are always surrounding me. என் பக்கத்துல இருக்காங்க. They are very close to me. கலங்கவே கலங்காதீங்க. Don't be troubled. நம்முடைய ஆசீர்வாதம் சத்துருக்களால் தடைபடாது. Our blessings cannot be obstructed by our enemies. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். The one who is in us is greater than the one who is in this world. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த சத்துருவும் தேவன் நமக்கு குறித்த ஆசீர்வாதங்களை தடுக்க முடியாது. No enemy can obstruct the blessings which the Lord has purposed for us. நம்முடைய வாழ்க்கையிலே அவங்க ஆயுதங்களை உருவாக்கலாம், ஆனால் அது வாய்க்காது. They can create weapons in our life, but that cannot prosper. நாம நினைக்கிறோம் இந்த சத்ரு என்றைக்கு ஒழியிறானோ, என்றைக்கு அழியிறானோ, என்றைக்கு தூரமா போயிட்டானோ அன்னையிலிருந்து நான் செழிக்க போகிறேன் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். We might be waiting, I will be prospered only when this enemy is destroyed or when the enemy is moved away from me. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, But the Lord says, அவங்க இருக்கிறபடி இருந்துட்டு போட்டோம், let them be as they are. அவர்களுக்கு முன்பாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன். But I am able to bless you before your enemies. இன்றைக்கு சத்ருவாய் இருக்கிறவங்க அயலானையே பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையை தயவு செய்து திருப்புங்க. So just today turn or shift your focus from looking at your enemies. நமக்கு விரோதமாய் கங்கணம் கட்டி வேலை செய்கிறவர்களை பார்த்து அவங்கள பார்த்து சோர்ந்து போகிற உங்களுடைய கண்களை திருப்புங்க. You turn your eyes from the focus upon the enemies who is actually looking at us. நீங்க யார் உங்களை குறித்து எவ்வளவு விரோதமா பேசினாலும்
கலங்கவே கலங்காதீங்க. No matter whatever they may speak against you, don't be troubled at all. இன்றைக்கே விசுவாசிங்க. Believe it today. என் தேவன் என் சத்துருக்களின் நடுவே அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். My God will bless me before my enemies. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நம்முடைய தேவன் மகிமை உள்ளவர். Our God is a glorious நம்முடைய God. தேவன் வல்லமை உள்ளவர். Our God is a powerful God. நம்முடைய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். Our God is above all. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு காலையில தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு உற்சாகம் ஊட்டுகிற ஒரு வார்த்தையை என் மனதில் கொடுத்தார். This morning the Lord gave an encouraging word to the children of God. இது ஒருவேளை இன்றைக்கு ஒரு பாடமாக கூட இருக்கலாம் சில பேருக்கு. This might appear as a lesson to some of the இன்றைக்கு people. அநேகருக்கு ஒரு வெளிச்சமாக ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். This can be an insight or a light to many ஆனால் அந்த people. வெளிச்சத்தின் மூலமாக வெளிப்பாட்டின் மூலமாக தேவனுடைய வல்லமையை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள போகிறோம். But today we're going to understand the power of God through this insight and revelation. இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து நமக்கு விரோதமாக சத்துருக்கள் ஏன் உருவாகிறார்கள் அல்லது எப்படி உருவாகிறார்கள் என்பதை நம்ம கவனிக்க போறோம். Today we're going to learn and know how these enemies are formed from the word of God. இன்னைக்கு அப்ப கண்டுபிடிக்கும்போது நம்ம கண்டுபிடிப்போம் இவர்கள் இதனால உருவானாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நிறுத்த போகிறது இல்ல. So that you will identify though they are formed through this mode, the blessings of the Lord cannot be obstructed. நம்ம நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா எதுக்கு பாஸ்டர் என்ன விரோதிக்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன், அதுதான் நமக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. So everyone have a question, what did I do, pastor? Why do they hate me so much? நான் என்ன தப்பு பண்ணேனே தெரியலையே, I don't know what wrong did I commit. நான் என்ன தவறு செய்தேன் இவங்க எல்லாம் எனக்கு சத்துருக்களா மாறிட்டாங்க. I don't know what wrong did I commit so that they became my enemies. இதற்கு ஏதாவது காரணம் இருக்கா? Is there any reason for that? இன்றைக்கு ஆண்டவர் பைபிள்ல இருந்து நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புவதற்கான 7 காரணங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். Today we're going to learn 7 reasons why our people can turn into our enemies. வேகமா பட்டியலிட போறேன். I'm going to list them very fast. முதலாவது, Number 1, சத்துருக்கள் எப்படி உருவாவார்கள்? how people can turn into our enemies. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது Genesis chapter 4 verses 4 and 5. தேவனுக்கு முன்பாக ஆபேலும் காயினும் காணிக்கைகளை பலியிட கொண்டு வருகிறார்கள். Abel and Cain brought offerings to offer to God. ஆனால் காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுகிறது, ஆபேலுடைய காணிக்கையோ அங்கீகரிக்கப்படுகிறது. But the Lord respected the Abel and his offering, and he did not respect Cain and his offering. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 5 says, காயினுடைய காணிக்கையை கர்த்தர் நிராகரிக்கவில்லை, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. and he did not respect Cain and his offering, and Cain was very angry and his countenance fell. முதல் காரணம், First reason, சத்துருக்கள் எவ்வாறு உருவாகிறார்கள்? how people turn into enemies. முதலாவது, அவர்கள் தோற்று கொண்டிருக்கும் பொழுது நாம் ஜெயிக்கிறோம், அல்லது அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தோல்வி வருவதில்லை, இதை கண்டு சத்துருக்கள் எழுப்புவார்கள். People turn into enemies when they fail while you win. அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள், நாமோ ஜெயிக்கிறோம். So they keep on failing whereas you win. நல்ல கவனிங்க, Listen carefully. அவர்களுடைய தோல்விக்கு நாம் காரணம் அல்ல. I am not the reason for his failure. ஆனால் அவர்களால் என்ன முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்க முடியவில்லை. But no matter how much they try, they are not able to win. அவர்கள் நாமும் அவர்களைப் போல தோற்று போவோம் என்று எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் நமக்கோ ஜெயம் வருகிறது. They also expect that we will also fail like them, but we keep on succeeding and winning. இவ்வாறு நாம் ஜெயித்து கொண்டே இருக்கிறதை ஒரு மனுஷன் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட தோல்விக்காக நம்மேல் பழியை போட்டு நம்மை விரோதிக்க ஆரம்பிக்கிறான். When a person looks at our continuous success, he puts that blame upon us, and then he becomes our enemy. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 32 முதல் 33 வசனங்களை வாசித்தால், If you read 1 Samuel chapter 17 verses 32 and 33, சவுலுக்கு விரோதமாக கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சசன் எழும்பி சவால் விடுகிறான். there was a great giant Goliath who rose up against Saul, and he challenged against him. அவனோடு யுத்தம் பண்ண போக வேண்டிய சவுல் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறான். Saul, who is supposed to go and battle against him, did not go, but he was at home. ஆனால் அதற்கு நடுவிலே தாவீது எழுந்து, யாரு கலங்க வேண்டாம், நான் போய் யுத்தம் பண்ணுகிறேன்
சொல்லுகிறேன் என்று போகிறான். But amidst that, this David rose up and he says, "Do not be troubled, and I will go and fight for you." அதற்கு சவுல் சொன்ன வார்த்தை என்ன? Look at the words of Saul there. 33ஆம் வசனத்தை பாருங்கள். Verse 33. சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. Saul said to David, "You are not able to go against this Philistine to fight with him." நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொன்னான். For you are a youth, and he a man of war from his youth. கவனிச்சிங்களாங்க? Did you notice the word? சவுல் சொல்றான், நீ யுத்தத்துக்கு போனா தோற்று போவ. Saul says, if you go to fight against him, you will really lose. அதனால நீ போகாத. Therefore you don't go. அப்ப சவுல் என்ன எதிர்பார்த்தான்? So what did Saul expect? இவன்கிட்ட யுத்தத்துக்கு போற எல்லாருமே தோத்து போவாங்க. So everyone who goes and fights against him will fail. ஏன் தெரியுமா? You know why? இவன் தோற்று போனவனா உட்கார்ந்து இருக்கிறான், அதனால எல்லாருமே தோற்று போவாங்க நீ எதிர்பார்க்கறான். So it's because he who is already defeated, therefore he expects everyone to be defeated. இப்படிதான் நீ தோற்று போவாய் என்று தாவீதிடத்தில் சொல்லுகிறான். And he also says to David that you will also be defeated like him. ஓ, நானே தோற்கும்போது இந்த பையன் எப்படி ஜெயிக்க முடியும்? See, when I am defeated, how can this boy win? அவன் என்ன நினைச்சானா, ஒருவேளை நீ உள்ள போனா கூட நீயா இருக்கிறபடி போனா ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போ, அப்பமா உனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைத்தான். So he also thought, even if you go and fight against him, if you go as such, you cannot defeat him, but therefore take my armor and go. ஆனால் முடிவு அவன் கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமாக முடிந்தது. But the end was totally unbelievable. தனியாக போகிறான் தாவீது, இவனுடைய எந்த ஆயுதத்தையும் போட்டுக்கொள்ளாமல் போகிறான், எந்த ஆயத்தமும் அவன்கிட்ட இல்லை, ரொம்ப எளிமையாக அற்பமாக உள்ளே போகிறான். வரும் பொழுதோ கோலியாத்தின் தலையோடு திரும்ப வருகிறான். This David went alone. He also did not take the support of the Saul, or did not take his armor, or he was without any preparation. But when he returned back with a great success with the head of Goliath. இவன் தோற்று விடுவான் என்று சவுல் வைத்திருந்த எல்லா கணிப்பையும் இந்த தாவீது பொய்யாக்குகிறான். This David falsified all the predictions that the Saul had that he will be defeated. இன்னும் சொல்ல போனால் சவுல் ராஜா இதுவரைக்கும் எடுத்த எல்லா வெற்றிகளை விட இந்த தாவீது என்கிற சிறியவன் ஒரே யுத்தத்துல பெரிய பெயரை வாங்கி யாருமே கணிக்க முடியாத ஒரு வெற்றியை வாங்கி விட்டான். So not only that, this David also overtook all the previous victories of Saul in just one battle, and he became a great sensation there. கடைசியில 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, When you read 1 Samuel chapter 18 verses 7 to 8, அங்க பார்க்கிறோம், அங்க இருக்கிற ஸ்திரீகள் எல்லாரும் தாவீது ஜெயித்தான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீ 1000 தான் கொன்ன, இந்த பையன் 10,000 கொன்னுட்டான்னு பாட்டு பாடுறாங்க. Here you can see women singing that that Saul slain thousands, but David it's 10,000s. அவ்வளவுதான். And that was the end. அன்று முதல் அவனை காய்மகாரமாய் பார்த்தான். And Saul eyed David from that day forward. காரணம் என்ன? What is the reason? நான் ஜெயிக்கல, நீ ஜெயிச்சிட்ட. I did not win, but you won. நம்ம வாழ்க்கையில சில பேரு நம்மளை பார்த்து சவால் விட்டுருப்பாங்க. There might be some people who have challenged in our life. நீ ஜெயிக்கவே மாட்ட, You will not win. நீ வெற்றி பெறவே மாட்ட, You cannot win. நீ வாழ மாட்ட, You will not live. உனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது. This will not happen to you. ஆனா அவங்க எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி கர்த்தருடைய அங்கீகரிப்பு உங்கள் மேல் வருகிறது. But the acknowledgement of God is upon you beyond all their expectations. இத பார்த்த உடனே நீங்க எந்த தீமையும் சவுலுக்கு செய்யல, நீங்க எந்த தீமையும் காயினுக்கு செய்யல, ஆனா உங்களுடைய வெற்றியே அவர்களை யாராய் மாற்றி விட்டது என்றால் சத்துருவாக மாற்றி விட்டது. You did not do any evil to Saul, you did not do any evil to Cain, but your success made them your enemies. என்று கர்த்தர் சொல்லுகிறார். Today the Lord says, இவ்விதமாக உன்னுடைய வெற்றியினாலே உனக்கு சத்துருக்களாய் கூட்டம் எறும்பினாலும் அந்த சத்துருக்களுக்கு முகத்தின் முன்பாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Today the Lord says, even though these people turn into enemy, because of your success I will bless them before you. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது நான் சொல்லுவேன், The number 2, எப்பொழுது அல்லது எப்படி சத்துருக்கள் உருவாகிறார்கள்? how people turn into enemies. அவர்களுடைய தோல்வியினாலே சத்துருக்கள் உருவாகிறது மாத்திரம் அல்ல, It's normally people turn into enemy when they fail and while you won.
ரெண்டாவது Number 2, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1 முதல் 10 வசனங்களை பாருங்க. Exodus chapter 1 verses 8 to 10. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். Now there arose a new king over Egypt who did not know Joseph. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். And he said to his people, look, the people of the children of Israel are more and mightier than we. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரை கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். He said, come, let us deal shrewdly with them, lest they multiply and it happen in the event of war, that they also join our enemies and fight against us, and so go up out of the land. சத்துருக்கள் ஏன் உருவாகிறார்கள்? Why do people turn into enemies? ரெண்டாவது, Number 2, நம்மை குறித்த ஒரு இனங்காணாத பயம் அவர்களுக்குள்ளே உருவான ஒரே காரணத்திற்காக நமக்கு விரோதமாய் சத்துருக்களை அவங்க மாறுவாங்க. people turn into enemies when they fear you. நாம் அவங்களை பயமுறுத்த வேண்டாம். We need not fear them, threaten them. நாம அவர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்க வேண்டாம். We may not be intimidating them. நாம ஒரு நாள் அவங்களுக்கு எந்த தீமையும் செய்ய வேணாம். We may not do any evil to them. அப்படி தீமை செய்யணும்ன்ற எண்ணம் கூட நமக்கு வராம இருக்கும். We may not even have the intention to do evil against them. ஆனா நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய பெருக்கமும் அவர்களுக்குள்ளே ஒரு கற்பனையில நாம என்னமோ அவங்களை அழிக்க போறோம் அப்படின்னு ஒரு நிலைக்குள்ள அவங்களை கொண்டு போய் நிறுத்திடும். But our expansion, our growth will take them to a point where they are afraid of us, that we may destroy them. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really surprising me. இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல ஒரு கூட்டமா கூடி இந்த பார்வோனுக்கு விரோதமா எழும்பல. So here these Israelites did not form a crowd or group, or they did not rise up against this Pharaoh. ஒரு யுத்தமும் வரல. There was no war even. சத்துருக்களோடு இவங்க சேரவும் இல்ல. They did not even join with the enemies. இவர்கள் எல்லாரும் மேய்ப்பர்கள். They are all shepherds. இவங்க பாட்டுக்கு தங்க வேலையை அனுதினமும் செய்துட்டு இருக்காங்க. They were just continuing with their daily work. ஆனால் நடக்காத ஒன்றை நடக்கும் என்று ஒருவர் கற்பனை செய்து அவர்களுக்கு விரோதமாக உபாயம் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார். But here he imagined something which did not happen, and he want to deal shrewdly with them. நல்ல கவனிங்க. Listen carefully. வளருகிறவர்கள் எல்லாருமே பொல்லாதவர்கள் என்று நினைக்க கூடாது. So don't think everyone who is growing is bad. வளருகிறவர்கள் எல்லாருமே நமக்கு அச்சுறுத்தலா மாறுவாங்க நினைக்கிறது தவறு. And everyone growing is not a threat. ஆனா இந்த சத்துருவுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு தன்னுடைய உறுதியை பற்றி அவனுக்கு நிச்சயம் இல்லாம ஒரு பயம் அவனுக்குள்ள வந்துருச்சு. But here the fear that this enemy had is that he did not have a confirmation about his own growth, and therefore he was afraid of his enemies. நீங்க வாழ்க்கையில சில பேர் சந்திப்பீங்க, நீங்க எந்த தீங்கும் செய்யல, நீங்க எந்த திட்டமும் போடல, நீங்க அவர்களுடைய பிரச்சனைக்குள்ள என்னைக்குமே வந்ததில்லை. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் உங்களை பார்க்கும் போதெல்லாம், நீங்க ஏதோ தீமை செய்யறதுக்கு நினைக்கிறீங்க, நீங்க தீமையா பார்க்குறீங்க, நீங்க தீமையா மாறிடுவீங்க, நீங்க சவாலா எழும்பிடுவீங்க, அவங்களுக்குள்ளே ஒரு கற்பனை. So you will meet certain people in your life where you have not done any evil to them, you have not even thought about that, but they themselves will have an imagination as you grow up that you will become a threat to them, that you will become a great challenge to them. இதனுடைய முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களை அவன் எந்த அளவுக்கு இந்த பார்வோன் வதைத்தான் என்று பார்த்தா, அவருடைய பிள்ளைகளை, பிறந்த பிள்ளைகளை கொன்று போடுற அளவுக்கு அவன் திட்டம் போடுறான். So when you look at the end of this, to what extent did he punish those people? He grew up to the extent of killing their newborn babies. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. I was really surprised. அப்பா, நீ பெரியவங்க ஏதோ யுத்தத்துக்கு போவாங்க, உன் சத்துருக்களோடு சேர்ந்துருவாங்க, உனக்கு விரோதமா வருவாங்கன்னு சரி நீ திட்டம் போட்ட, சரி பரவாயில்ல, நீ யோசித்த, அது பரவாயில்ல. குழந்தைகள் என்னப்பா செய்தாங்க? See, you thought and planned that even the adults and grown up people may rise up against you or go for battle, but what did these newborn babies do? அதுதான் அவருடைய பயம். And that is that fear that he had. குழந்தைய பார்த்தே பயப்பட்டான். He was afraid even of children. ஒன்றும் தெரியாத பிள்ளை வளர்ந்து அவன் யுத்த வீரனா மாறுறதுக்கு 20 வருஷம் இருக்கு, 30 வருஷம் இருக்கு. A child who is born will become a warrior only after 20 years. ஆனா இப்பமே அவனுக்கு பயம் வந்துருச்சு. But he had that fear right now. யூதருக்கு ராஜா பிறந்துட்டாரா? So the king of Jew is born.
உடனே அவனை கொன்று போடணும். So immediately kill him. நீங்க யோசிப்பீங்க, ஏங்க இவன் நம்ம சத்துருவா இருக்கான்? You might be thinking, why did he become my enemy? நீ ஒண்ணும் பண்ணலப்பா. You did not do நீ anything. யாரையும் பயமுறுத்தல. You did not intimidate anyone. அவங்களுக்குள்ள எழும்பின பயம் உன்னை சத்துருவாக அவங்க கற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. It is that fear that rose up in them. They began to imagine you as their enemy. இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு மேலாக தம்முடைய ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் Our God is faithful to bless us amidst these enemies. மூன்றாவது, Number 3, எவ்விதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமாக உருவாகிறார்கள்? how can people turn into our enemies? 1 சாமுவேல் 18 அதிகாரம் 12 முதல் 15 வசனம். 1 Samuel chapter 18 verses 12 to 15. கர்த்தர் தாவீதோடே இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாய் வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். Now Saul was afraid of David because the Lord was with him, but had departed from Saul. Therefore Saul removed him from his presence and made him his captain over 1,000, and he went out and came in before the people. 14, 15, 16 பாருங்க. Verses 14, 15 and 16. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்குவரத்துமாயிருந்தான். And David behaved wisely in all his ways, and the Lord was with him. Therefore when Saul saw that he behaved very wisely, he was afraid of him. But all Israel and Judah loved David because he went out and came in before them. நான் வாசித்த வசனங்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். I hope you noticed the verses that I read out. இங்கே சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு விரோதம் மூளுகிறது. So here there's an enmity between David and Saul. எதற்காக? For what? மூன்றாவது காரணம், The third reason, தாவீதின் மேல் வந்த தயவு. because of the favor upon David. சத்துருக்கள் ஏன் உருவாவார்கள்? Why does people turn into enemies? நாம் தயவு பெற ஆரம்பிக்கிறோம் என்று கவனிக்கும் போது அவர்கள் நம்மை விரோதிக்க ஆரம்பிப்பாங்க. People turn into enemies when they see you are favored. என்ன பிரச்சனை தெரியுமா இங்க? Now what is the problem here? சவுல சில பேர் விரோதிச்சாங்க. Some people hated Saul. சவுலை சில பேர் நிராகரித்தாங்க. Some people rejected Saul. சவுலை விட்டு மூப்பர்கள் கூட விலகி போக ஆரம்பிச்சாங்க. Even elders also started to depart from Saul. ஆனா இவன் கவனிக்கிறான், But here he's noticing, இந்த தாவீதின் மேல இப்படி ஒரு தயவு ஜனங்கள்ட்ட இருக்கே. but this David has received a great favor from people. எல்லாருக்கும் இவனை பிடிச்சிருக்கு. Everyone loves him. இவனும் ரொம்ப புத்தியா நடந்துக்கிறானே. And he also behaves very wisely. இவனுகிட்ட என்ன இருக்கு தெரியல. I don't know what is present in him. நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் யாரும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. No matter how much I try, nobody is looking at me. நான் இத்தனை வருஷம் ராஜாவா இருக்கேன், என்ன பார்க்கறதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. I've been a king for so many years, but no one comes to see ஆனா me. இவன் மேல இவ்வளவு ஒரு தயவு கிடைச்சிருக்கு. But he has received so much of favor. இந்த சின்ன வயசுல இவ்வளவு புகழ பெறானே. He is receiving so much of applause in this small age. இவ்வளவு தயவு பெறானே. He is receiving so much of favor. எல்லாருடைய பிரியமும் இவன் பக்கம் திரும்பிருச்சே. And all the delight is turned towards him. நம்மள பார்க்க வர மாட்டேங்கிறான், அவனை பார்க்க தான் எல்லாம் போறான். No one is coming to visit me, but going to visit him. அவன் மேல பிரகாசித்த தயவு என்ன செய்ததுன்னா அநேகரை அவனுக்கு சத்துருக்களாய் மாற்றினது. The favor that shone upon him made many enemies against him. யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 18 முதல் 19 வசனங்களை பாருங்க. If you read John chapter 12 verses 18 and 19, அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். for this reason the people also met him, because they heard that he had done this sign. என்ன அற்புதம் செய்தார்? What was that sign? நீங்கள் முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கே லாசருவை உயிரோடு எழுப்பின அற்புதத்தை கேள்விப்பட்ட ஜனங்க இயேசுவை பார்க்கணும்னு எல்லாரும் போனாங்க. When you read the previous verses, you can see when Jesus rose up Lazarus from the dead, people when they heard about it, they went to meet him. 19 வசனம் சொல்லுகிறது, Verse 19 says, அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்று சொன்னாங்க. The Pharisees therefore said among themselves, you see that you are accomplished nothing. Look, the world has gone after him.
என்ன இங்கே கதை? What is the story here? நீ இவ்வளவு நீள அங்கி போட்டுக்கிட்டு இருக்க, You have a long robe, நீண்ட ஜெபம் பண்ற, you make long prayers, நீ ஒருதலாமிலும் வெந்தயத்திலையும் கடுகுலையும் நீ தசவமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்க. and you also give tithes and all the mint and mustard and everything. நீ போய் ஒரு விசேஷத்துக்கு போனா உனக்கு ஸ்பெஷல் சீட் போடணும்னு இல்லாத டிமாண்ட் எல்லாம் பண்ற. And if you go to any feast, you also demand special seats for you. நீ இந்த தெருக்கள்ல போய் நின்னா எல்லாரும் உனக்கு ரபி ரபின்னு வந்தனம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிற. And also when you go into the streets, we expect everyone to greet you as Rabbi, Rabbi. நீண்ட தாடி வச்சிருக்க, And you have a long beard. நீ இவ்வளவு உபவாசம் பண்ற, You fast so much. தெருக்கள்ல இருந்து ஜெபம் பண்ற, You pray in the streets. இவ்வளவும் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. After doing all these things, it is of no use. ஒருத்தரும் உன் பின்னால வர மாட்டேங்கிறான். No one is after you. ஆனா ஒரு ஆள் வந்திருக்காரு, But there's another one. உலகமே அவர் பின்னால போயிருச்சு. The entire world has gone after him. அவ்வளவுதான். எப்படி இவரை கொலை பண்ணலான்னு திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. That's all. They began to plot how to kill him. உங்களுக்கு புரியுதா ஏன் நமக்கு சத்துருக்கள் உருவாகுறாங்கன்னு? Can you understand how people turn into our enemies? நம்மள சில பேருக்கு பிடிச்சிருக்குன்றதுக்கே சில பேரால பொறுத்துக்க முடியல. Just because some people like us, other people are not able to tolerate that. நம்ம மேல தயவு பிரகாசிக்கிறது சில பேரால சகிச்சிக்க முடியல. People could not tolerate the favor that is shining upon us. இவ்வளவு நம்ம குற்றம் கண்டுபிடிக்க பின்னாலே போறோம், குற்றம் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், ஆனாலும் உலகமே அவன் பின்னால போதே. We are trying to find fault with him and are also finding fault, but the entire world is after him. எவ்வளவோ இவர்களை பற்றி தூற்றி திரியிறோம், எவ்வளவோ பொய் செய்தி சொல்றோம், ஆனா இவனுக்கு என்ன ஒண்ணுமே மங்க மாட்டேங்குது, இவன் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கானே. See, we speak so evil about him always. We do also false accusation against him, but he is keeping on shining. ஒவ்வொரு வார்த்தை இயேசு பேசினா அதுக்கு ஒரு குற்றம். So whenever a word is uttered by Jesus, they find a fault in it. ஒரு கேள்வி கேட்டா அதுல ஒரு மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் வார்த்தையில எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பிளான். So whenever Jesus says a word, they have a sarcastic thought in them. They want to find fault in his words. ஆனா என்னதான் இவங்க கேள்வி கேட்டாலும் இயேசுவோ முழு ஜனத்தை தாம் பக்கம் திருப்பிட்டாரு. But no matter whatever questions they ask, the Lord has turned the attention of all the crowd towards him. இத்தனை வருஷமா பண்டிகையில இவங்க தான் முக்கியமான ஆட்கள். These people were important people in the feast so far. இப்போ இந்த வருஷம் பண்டிகைக்கு வந்தா யாருமே இவங்கள பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. யார கட்டல எங்கப்பா போறாருன்னு கேட்டா இயேசுவை பார்க்க போறேன். But this year when they came for the feast, no one came and visited them. But when you ask, where are you going? We are going to see Jesus. அவங்க சொல்றாங்க, They say, இவ்வளவு நாள் நம்ம என்ன செஞ்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? they say, what use of doing so much things so many days? எல்லா பேரையும் அவனே வாங்கிட்டு போயிட்டான். So he is receiving all the good name. எல்லா புகழையும் அவன் வாங்கிட்டு போயிட்டான். He is taking away all the praises. எல்லாருடைய பாராட்டையும் வாங்கிட்டு போயிட்டான். And he is receiving the praises of everyone here. அவ்வளவுதான். And that's the end. சத்துருக்களா மாறிடா. They became his enemies. நீங்க எந்த தீமையை செய்ய வேணாங்க. You need not do any evil. மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க புகழ் பெற ஆரம்பிச்சீங்கன்னா தயவு உங்க மேல திரும்ப ஆரம்பிச்சிட்டாலே அநேகருடைய எரிச்சல் உங்களுக்கு விரோதமா திரும்பிரும். If you receive praises and fame and favor before others, people will start to hate you. ஆனா மறந்துடாதீங்க, But don't forget, எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் ஜனங்கள் சத்துருக்களாய் எழும்பினாலும் அவர்கள் நடுவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். no matter how people may turn into our enemies, our God is able to bless us before them. ஹல்லேலூயா. Hallelujah. நான்காவது, Number 4, என்ன காரணத்தினால சத்துருக்கள் உருவாகுறாங்க? so why people turn into enemies? நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 16. Genesis 26 verses 12 to 16. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். Then Isaac sowed in that land and reaped in the same year 100-fold, and the Lord blessed him. அவன் ஐஸ்வர்யவன் ஆகிறான், வர வர விருத்தி அடைகிறான், மகா பெரியவன் ஆகிறான். The man began to prosper and continued prospering until he became very prosperous. அவனுக்கு ஆட்டு மந்தை வருகிறது, மாட்டு மந்தை வருகிறது, அநேக பணிவிடைக்காரர் வேலைக்காரர் இருக்கிறபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். For he had possessions of flocks and possessions of herds and a great number of servants, so the Philistines envied him. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Just think about this. வசனம் தெளிவா சொல்லுது,
ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்னா, யாருடைய உதவியையோ தேடியோ, யாற்றையோ இரவல் வாங்கியோ, யாருடைய பொருளையோ பறித்து இவன் ஆசீர்வதிக்கப்படல. The verse says very clearly that Isaac did not become prosperous just because he robbed from others or took away others' possessions or assets. யாருடைய ஆசீர்வாதத்தையோ தடுத்து நிறுத்தி இவன் ஆசீர்வதிக்கப்படல. He was not blessed by obstructing the blessings of others. ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார். But the Bible says the Lord blessed him. கர்த்தரே ஆசீர்வதித்தார். The Lord himself blessed him. கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால இவன் பெருகிட்டான். So just because the Lord blessed him, he prospered. ஆனா வேதம் சொல்லுது அதை பார்த்த உடனே எரிச்சலாயிட்டான். But the Bible says the Philistines envied him because of it. நான்காவது காரணம், எப்பொழுது சத்துருக்கள் நமக்கு உருவாவாங்க தெரியுமா? The fourth reason, when people turn into enemies, அவர்கள் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை, நாம் செழித்திருக்கிறத பார்க்கும்போது நமக்கு விரோதமாக எழும்பி சத்துருக்களா மாறுவாங்க. people turn into enemies when they see you are flourishing. ஹல்லேலூயா. Hallelujah. நாம பெருகிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் குறைவில்லையே. Just because of we are prospering, they do not lack anything. நமக்கு ஆட்டு மந்த பெருகிறதுனால அவனுக்கு என்ன குறைவா போகுது? So just because we have flocks and herds, do they lack anything? அதிகமான செல்வம் நம்ம கிட்ட வர்றதுனால அவங்களுக்கு எதாவது குறைய போதா? Just because we receive more riches, do they lack anything? எல்லாருக்கும் வர வேண்டியது வந்துட்டு தான் இருக்கு. So everyone will receive their own portions. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, But there's some people, நீ ஆசீர்வதிக்கப்படலாம், you might be blessed, ஆனா நீ என்னை விட ஆசீர்வாதமா இருக்க கூடாது. but you should not be blessed than me. ஆசீர்வாதத்தின் அளவே நான் தான். And I am the measure of blessing. நான் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேனோ அதுக்கு இணையாக கூட நீ வரக்கூடாது. கொஞ்சம் குறைஞ்சிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. You should not come equal to what I am, but if you are below me, then that is no problem. அதாவது நீங்க இருக்கிறபடியே இருந்துட்டாலும் அல்லது நீங்க பக்கத்தில் இருக்கவங்களோட நீங்க கொஞ்சம் குறைஞ்சு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. See, if you are in the same level or one level below your neighbor, there is no problem for them. நீங்க ஒரு தொழிலாளியாக வாழ்நாள்லாம் இருக்கிற வரைக்கும் உங்க எஜமானுக்கு பிரச்சனையே கிடையாது. Unless you are an employee for your boss all your lifetime, there is no problem at all. ஆனா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்களா ஒன்று தனியா ஒன்று செய்து நீங்க ஒரு எஜமானா மாறணும்னு திட்டம் பண்ணுங்க, அன்னைக்கு வரும் பாருங்க எரிச்சல். But the moment you plan to start something new and you want to become a boss or a master, then you will have problems. உங்க கூட வேலை செய்யறவங்களுடைய ஒரே கேபின்ல நீங்க வாழ்நாள்லாம் உட்கார்ந்துட்டு இருங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. If you stay in the same cabin with your co-workers, there is no problem at all. ஆனா பக்கத்துல இருக்கவங்களோட கொஞ்சம் உயர்வு உங்களுக்கு வரட்டுமே, அப்புறமா பாருங்க என்ன மாற்றம் வருதுன்னு. But when you are promoted above the rest, then you will see what changes you will see. நீங்க ஒரு வீட்ல வாடகைக்கு போயிருக்கிறீங்க, நீங்க வாடகைக்கு உள்ள போகும்போது நீங்க கொண்டு வந்த பொருளோட உள்ள போய் அதே பொருளோட 10 வருஷம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. See, if you're going into a rented house and if you live with what you have brought into that house when you went in, you have no problem at all with the house owner. ஆனா ஒரு நாள் புதுசா ஒரு ஃப்ரிட்ஜ் உள்ள வரட்டுமே, But one day when you bring in a new fridge, ஒரு புது வாஷிங் மிஷின் உள்ள வரட்டுமே, one day you bring in a new washing machine, புதுசா ஒரு கார் எடுத்துட்டு வந்து வாசல்ல நிறுத்துங்களேன், just bring a new car and park it at your door, அவ்வளவுதான் எஜமானுடைய கண்ணெல்லாம் வெளியே வந்துரும். and that's all, your master's eyes will be out. என்னடா வாங்கிட்டே இருக்கான், See, he is keeping on buying things, என்னடா பெருகிட்டே இருக்கான், he is keeping on expanding. நீங்க கட்டுன வீட்ல அடுத்த 50 வருஷம் குடியிருங்க. You stay in your own house which you have constructed for the next 50 years. அந்த வீட்ல எந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணாம ஏன் அது அப்படியே சீரழிஞ்சு போனா கூட பிரச்சனையே கிடையாது. See, if you don't do any kind of improvement or even if it gets ruins, there's no problem at all. ஆனா நீங்க ஒரு மாடி மேல கட்டி பாருங்க, But you try building a floor above, ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போட்டு பாருங்க, you just build an extra room. எங்க கட்டுறீங்க? உங்க நிலத்துல தான் கட்டுறீங்க. You are constructing in your own land, right? உங்க பணத்தை வச்சு கட்டுறீங்க. You are constructing using your own money. ஆனா பக்கத்துல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா பிரச்சனை உருவாகும். But when you look at the neighbor, they will create new problems. தண்ணி வருதுன்னுவா, He will say the water is dripping here. வீட்ல சேறு கூடுதுன்னுவா, He says there is clay over there. நீங்க போட்ட போர்ல ஏன் வீட்ல தண்ணி வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவான். He will say just because you have made a new borewell, there's no water in my borewell. நீ வாழ்நாள் எல்லாம் டேங்க்ல தண்ணி வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தீனா பிரச்சனையே கிடையாது. If you keep on buying water cans and drink all the lifetime, there's no problem for him. சொந்தமா ஏதாவது செய்து கொஞ்சம் வளர்ச்சியை காட்டுங்க, எரிச்சல் வந்துடும். But if you do something of your own and show a bit of increase, then people will envy you. இந்த சபை அடுத்த 100 வருஷம்
இதே இடத்துல ஆராதனை நடத்துங்க, பிரச்சனையே வராது. If this church continues to do all the services in the same place for the next 100 years, no problem. நீங்க வர்றவங்களே வந்துகிட்டு இருங்க, ஏன் வர்றவங்க எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. If you people who are coming, if you keep on coming the same number of people, or if the number reduces, there is no problem at all. என்னைக்கு புதுசா கட்ட போறோம், பெருக போறோம், வளர போறோம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, அதுக்கப்புறமா பார்ப்பீங்க எப்படிப்பட்ட எரிச்சல் புற்றீசல் போல கிளம்பி வரும்னு கண்டுபிடிப்பீங்க. So the day when you announce that we're going to expand, we're going to grow, we're going to make it big, then you will see how problems will come around. தாவீது சவுல்ட்ட உட்கார்ந்து சுரமண்டலம் வாசிக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. So until David stayed below Saul and was playing the harp, he had no problem. ஆனா சவுலை விட ஒரு படி மேல ஏறினான் பாருங்க, அன்றைக்கு ஆரம்பிச்சது அவனுக்கு வினை. But when he grew up to one level higher than Saul, then he had this problem. ஆனா அந்த ஜெயத்தை யார் கொடுத்தா? But who gave that victory? சவுல் கொடுத்தாரா? Did Saul give him? ஜனங்கள் கொடுத்தாங்களா? Did people give him? அவங்க அப்பா அம்மா கொடுத்தாங்களா? Did his parents give him? இல்ல. No. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால அவன் ஜெயித்துட்டு வந்தான். He is the one who got that name by the name of the Lord of hosts of Israel. இந்த ஈசாக்கு யாருங்க ஆசீர்வதித்தா? Who did bless this Isaac? அவங்க அப்பா கொடுத்த ஆசீர்வாதமா? Was that blessing of his father? அல்லது பெலிஸ்தியர்ட்ட இருந்து ஏதாவது அவன் திருடிட்டு வந்தானா? Was it something that he robbed from Philistine? வேதம் சொல்லுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். The Bible says the Lord blessed him. அவன் ஆட்டு மந்த பெருகுது. So his flocks and his herds were increasing. அவனுடைய வேலைக்காரிகள் அதிகமாறாங்க. His servants and maid servants were increasing. அவ்வளவுதான். And that's it. எல்லாரும் அவனுக்கு விரோதமா எரிச்சல் அடைந்தார்கள். Everyone envied against him. நீங்கள் அந்த 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, if you read verse 15, ஆதியாகமம் 26:15, Genesis 26:15, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணால் நிரப்பி போட்டார்களாம். And the Philistines had stopped up all the wells which his father's servants had dug in the days of Abraham his father. எப்படி இருக்கு பாருங்க. So look at this. இவன் செய்தது மாத்திரம் இல்லையா, It is not only what he did. அவங்க அப்பா தோண்டாரு பாருங்க கிணறு, அத கூட மூடி போடுவேன் அப்படின்னு எழும்பி வந்தாங்க. And they also rose up to just fill them with the earth, the wells that were made by his father. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அப்பா அது ரொம்ப வருஷமா கிடக்கு, அது விடு, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். I was really surprised. See, it is laying as such for many years. Why don't you leave it as such? நீ இப்பமா ஆசீர்வதிக்கப்படுற, நீ அப்பத்துல இருந்தே ஆசீர்வதிக்கப்படுற. See, now you are blessed and you have been blessed right from that time. உங்க அப்பா பண்ண வேலை அது. That was the work of your father. அவர் ஆரம்பிச்சு விட்டாரு, எல்லாம் பாரு நீ ஆசீர்வாதமா இருக்க. And he has started it and now you are prosperous and blessed all through the way. அவர் தோண்ட கிணத்துல இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க, அந்த கிணறை மூடி போடுற. So you are drinking water out of the well that was dug by him, therefore we will just close it. இப்ப பாருங்க 16ஆம் வசனத்துல அபிமெலேக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. Look at the verse that is said by Abimelech in verse 16. அவன் சொல்லுகிறான், நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். He says, go away from us, for you are much mightier than we. இங்கிலீஷ்ல சொல்லலாம், the cat got out of the bag. அதாவது உண்மை ஒரு நாள் வெளியே வந்துருச்சு. So it is like cat got out of the bag. இவனுக்கு ரொம்ப நாளா புரியல, ஏன்டா இவனுக்கு இப்படி நம்மள பண்றானுங்க. So he did not understand for a long time why these people are behaving like ஏன் this. இப்படி எங்க அப்பா தோண்ட கிணத்தை எல்லாம் மூடுறானுங்களே, என்ன காரணம்? What is the reason that they are closing the wells that are dug by my father? ராஜாவே வாய் திறந்து சொல்லிட்டான். Even the king opened his mouth and said, நீ எங்களை விட சின்னவனா இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்ல, எங்களை விட நீ பலத்தவனா மாறிட்ட, அதான் பிரச்சனை. see, if you are below us it is of no problem, but now you are mightier than us, therefore it is a problem. அதனால என்ன செய், எங்களை விட்டு போய்விடு. So therefore go away from us. எங்க ஏரியாக்குள்ள இருக்க கூடாது. Don't be in our territory. எங்க ஏரியாக்குள்ள நாங்க மட்டும் தான் பெரிய ஆளா இருக்கணும். So we should be greater and mightier in our area. எங்க ஏரியால எங்களுக்கு இணையாகவோ எங்களுக்கு மேலாகவோ யாரும் உயரக்கூடாது. So there should not be any person who is equal to us or superior or over us in our boundaries. சில பேர் தீர்மானம் பண்ணிட்டாங்க. Some people have already determined that. இந்த உலகத்துல தங்களை விட யாருமே பெரியவர்களாக, வல்லவர்களாக, சிறந்தவர்களாக, புகழ் பெற்றவர்களாக, வெற்றியாளர்களாக மாறவே முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. So they think that this world cannot get bigger, greater, stronger or popular than them. தாவீதுடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது சவுலால பொறுத்துக்கொள்ள முடியல. So when this Saul saw the unexpanded the success of David, he could not tolerate that. நான் உங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறத பார்த்து
சத்துருக்கள் எழும்புவாங்க. And people will turn into enemies when they see the blessings of God upon you. ஆனால் நீங்க பயப்படாதீங்க. But don't be afraid. அந்த சத்துருக்களுக்கு முன்பாகவே கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். The Lord is able to bless us even before that enemies. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பொதுவாக பாருங்க, நம்ம மேல ரொம்ப எரிச்சலா இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மள பெற்றோர் சொல்லுவாங்க, டேய் அவங்க ரொம்ப எரிச்சலா இருக்காங்க, ரொம்ப அவங்க உன் மேல எரிச்செரிச்சு விழுறாங்க, நீ கொஞ்சம் அடக்கி வாசி, கொஞ்சம் வெளியே காமிச்சுக்கிடாத, எல்லாத்தையும் மூடி மறன்னு சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. So generally when someone envies us, our parents used to counsel us saying, see, don't show off yourself, don't show everything, just conceal and hide everything because they are envying against you. எல்லாத்தையும் மறைச்சு செய்யு, You do everything எதையும் வெளியே undercover. சொல்லிடாத. Don't reveal everything to them. வீட்ல இருந்த பேச்சு ஓடுமா இல்லையா? So this kind of conversation will run in your home. சொல்லிராத. Don't disclose. அவங்க பாக்குற மாதிரி வந்துராத. Don't come as if they see. அவங்க இருக்கும்போது நீ உள்ள வந்துராத. Don't enter in when they are present. ஏற்கனவே அவன் எரிஞ்செரிஞ்சு விழுறான். They are already envying us. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? But how is our God? எரிச்சலாவா இருக்க? Will God envy? உன் கண்ணு முன்னாலேயே நான் உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணேன். I will anoint your head with oil before the enemies. நீ எரிச்சலா இருக்கிறியா? Are you envying? அங்க பாரு, என் பையனுக்கு ஒரு மேடையை போட்டு, ஒரு நல்ல ஒரு மேஜையை போட்டு, நல்லா அவனுக்கு ஒரு விருந்து பண்றோம் பாரு. Look, I will put a stage, I will prepare a table and I will make a good feast for him. பாத்திரத்தை நிரப்புறது இல்லைங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கானா, நிரம்பி வழிய வழிய கர்த்தர் பண்றாரு. So it's not filling your vessel or cup, the Lord will fill it up that it overflows. இந்த காலையில் உங்களுக்கு நான் தைரியமா சொல்லுவேன், This morning I can tell you boldly, உங்கள் சத்துருக்கு முன்பாக அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நீங்க கலங்கவே கலங்காதீங்க. don't be afraid or troubled looking at your enemies, since we have a God who bless us before our enemies, therefore be always. ஹல்லேலூயா. Hallelujah. ஐந்தாவது காரணம் ஏன் தெரியுமா சத்துருக்கள் உருவாகுறாங்க? The fifth reason why people turn into enemies, மார்க் 3:6 Mark chapter 3 verse 6. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். Then the Pharisees went out and immediately plotted with the Herodians against him, how they might destroy him. இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? What is the background of this incident? உடனே போய் அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாக கூட்டம் கூடி கொலை செய்யணும்னு திட்டம் போட்டாங்களாம். So they immediately plotted against Jesus to destroy him. காரணம் என்ன? What is the reason? இந்த அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து படிப்பீர்களானா அங்க ஒரு சம்பவம் எழுதி இருக்கு. So if you read from verse 1 of this chapter, there's an incident written. இயேசு ஒரு ஜெப ஆலயத்துக்குள்ள போகிறார். So Jesus entered into a synagogue. அங்கே அந்த நாள்ல ஒரு ஓய்வு நாளாக அது இருக்கிறது. So that day was a Sabbath day. அந்த ஓய்வு நாள்ல ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் அவன் உள்ளே வருகிறான். So on that day there came a man with a withered hand. அவன் இயேசுவையே பார்க்கறான், அவர் எப்படியாவது அவரை சுகமாக்கிடுவாருன்னு எதிர்பார்க்கறான். And he was watching Jesus closely and he was expecting a healing from Jesus. ஆனா அங்க பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. But when you look there, Pharisees are already waiting to find fault. இன்றைக்கு ஓய்வு நாள். Today is a Sabbath day. இன்றைக்கு அவர் சுகமாக்க கூடாது. So he should not heal him today. சுகமாக்கறாரா இல்லையா பார்க்கலாம். Let us see whether he heals him or not. இயேசு பாருங்க ரொம்ப அழகா அத கையாள்றாரு. So Jesus handles this very beautifully. 3ஆம் நாள் 4ஆம் வசனத்துல படிப்பீங்களானா? In verse 4 it says, அவர் கேட்கிறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பாற்றுவதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டாராம். then he said to them, is it lawful on the Sabbath to do good or to do evil, to save life or to kill? அவ்வளவுதான். இத கேட்க கேட்க இவங்களுக்கு எரிச்சல் எழும்புது. So as they were keeping on hearing this, they began to envy. நம்ம ஓய்வு நாள் அப்படியே சடங்காச்சாரமா நம்ம கைப்பற்றிட்டு இருக்கிறோம். See, we are following and observing this Sabbath day as a ritual. நாம நிறைய நியாயங்கள் எல்லாம் ஜனங்கள்ட்ட போதிச்சு புகட்டி சமுதாயத்தையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். See, we are teaching and preaching many laws to the people in the society and are keeping our society under control. இயேசு இவர்களை பற்றி சொன்னாரு, மனிதர்கள் சுமப்பதற்கு அரிய
பாரமான சுமைகள் அவர்கள் மேல் நீங்க சுமத்துறீங்கன்னாரு. Jesus said that you also lay down burden which people cannot carry. அப்படிப்பட்ட நிலையில இவங்களை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா தங்க விரல்னால கூட அது தள்ள மாட்டாங்களாம். So having kept people in that situation, they will not even move them with a finger. இப்போ இவங்க போட்ட சட்டத்துக்கு இவர் கட்டுப்படுவாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Now they are waiting whether he will be controlled by that law that they have enforced. இயேசு அதை ஒண்ணு கட்டுப்படுற மாதிரியே தெரியல. So they could not find Jesus being controlled by it. ஓய்வு நாள்ல அவனை கூப்பிட்டு அவனை சுகமாக்குறாரு. So he called him on that Sabbath day and he healed him. அவனுக்கு நன்மை செய்றான். He did good to him. ஒரே சந்தோஷம் உண்டாயிடுது எல்லாருக்கும். And everyone were happy there. அவனுக்கு சந்தோஷம், அவனோடு வந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் ஆயிருச்சு. So he was happy and the people who also followed him were very happy. முடிவு என்ன? What is the end of it? அவரை கொலை செய்யணும்னு திட்டம் போட ஆரம்பிச்சான். They plotted to kill him. ஐந்தாவது காரணம் சொல்லுவேன், எப்பொழுது சத்துருக்கள் உருவாவார்கள் தெரியுமா? The fifth reason when people turn into enemies, நாம் சிலரை பிரியப்படுத்த தவறும்போது சத்துருக்கள் தானாய் உருவாவார்கள். people turn into enemies when you fail to please them. ஐந்தாவது காரணம், when you fail to please them, நாம் சிலரை பிரியப்படுத்த அல்லது திருப்திப்படுத்த நாம் தவறும்போது சத்துருக்கள் உருவாவார்கள். People turn into enemies when you fail to please or satisfy them. அர்த்தம் என்ன? What is the meaning? சிலர் இருக்காங்க, அவங்கள நீங்க தாஜா பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நீங்க பிரியப்படுத்திக்கிட்டு அவங்க சொல்றபடி எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க கீழேயே இருந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. There are certain people when you are under them, appeasing them, pleasing them, satisfying them, then you will not have any problem. எல்லாம் அவர்களுடைய பெர்மிஷன் கேட்டு தான் செய்யணும். You have to do everything with their permission. கட்டுப்பாடு முழுவதும் அவங்ககிட்ட இருக்கணும். Your control should be in their hand. எல்லாமே அவர்களுக்கு பிரியமா நீங்க செய்யணும். And you have to do everything that is pleasing to them. அப்ப நீங்க நல்லவங்க. Then you are good. ஆனா அவர்களுக்கு பிரியம் இல்லாத ஒண்ணு, ஒருவேளை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு உங்களை பிடிக்காம போயிடும். Maybe everyone may like that, but if they don't like it, then you will be their enemy. இப்படி சில பேர் நம்ம சந்திப்போம். We will encounter such kind of people. அவர்கள் ஒரு ஸ்டாண்டர்டு, அவங்க ஒரு கைட்லைன், அவங்க ஒரு செட் ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே அதற்கு கீழே வரணும். They have set their standards, their rules and guidelines, and they want everyone to come under that. சில வேளையில் அது நடக்காது. Sometimes that will not happen. அவர்களுடைய ஆளுகை குறையும். Their control will reduce. பின்பு அதற்கு பலிகடா யாருன்னா நாம தான். And we will become scapegoat for உண்மை that. என்னன்னா நம்ம நன்மை தான் செஞ்சிருப்போம். The truth is that we would have done good to them. நம்ம சிறந்த விதமா நடந்திருப்போம். We would have behaved very in a best way. ஆனா சத்துருக்களாக அவர்கள் மாறுவாங்க. But they will turn into our enemies. நீங்க யோசிப்பீங்க, பாஸ்டர் நான் நன்மை தானே செஞ்சேன். You might be thinking, Pastor, I did good. நீ அவனுக்கு செய்யக்கூடாது. You should not do that to him. நீ அன்றைக்கு செய்யக்கூடாது. You should not do it on that day. எங்களை கேட்காம செய்யக்கூடாது. You should not do it without our permission. எங்கிட்ட சொல்லாம செய்யக்கூடாது. You should not do it without our intimation. எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்லிட்டு எங்களை விசாரிச்சுட்டு எங்களுடைய அனுமதி பெற்று தான் நீ செய்யணும். You have to do everything by intimating us, telling us in prayer, and also with our permission. நான் சொல்லுகிற பிரச்சனைகளை நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். I know you will face such kind of problems in your life. கர்த்தர் சொல்றாரு, The Lord says, சிலருடைய பிரியத்துக்கு ஏற்ற விதமா இது நடக்காமல் நன்மை செய்யும் போது சத்துருக்கள் எழும்பினாலும் பயப்படாத, அந்த சத்துருக்களுக்கு முன்பாகவும் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் நான் இருக்கிறேன். when people will turn into enemies, when you don't satisfy them or please them by doing good to others, the Lord says, I will bless you even before them. ஹல்லேலூயா. Hallelujah. கால விசுவாசிங்க. This morning you believe it. என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை ஆசீர்வதிக்கிறவர். The Lord is able to bless me before my enemies. ஆறாவது, Number 6, எப்படி சத்துருக்கள் உருவாகிறார்கள்? how people turn into enemies. கலாத்தியர் 4:16. Galatians 4:16. கலாத்தியர் 4:16. Galatians 4:16. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? Am I therefore become your enemy because I tell you the truth? ஆறாவது காரணம், The sixth reason, எப்பொழுது மக்கள் நமக்கு சத்துருவாக முடியும் என்று சொன்னால், நாம உண்மையாக சத்தியத்தில் நடந்து சத்தியத்தை பேசின ஒரே காரணத்துக்காகவே அவர்கள் நமக்கு சத்துருவாக மாற முடியும். people turn into enemies when you are faithful, when you speak the truth.
சத்தியத்தை பேசி சத்தியத்தில் நடக்கிற ஒரே காரணத்துக்காக சத்துருக்களாய் சிலர் மாறுவாங்க. Just because you are faithful, you speak the truth and walk in truth, people become your enemies. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை. This is really a surprising truth. ஏன் தெரியுமா? சில பேர் நீங்க சொல்லுவீங்க, ஒரு காலத்துல நான் நிறைய பாவம் செஞ்சேன், அக்கிரமம் செஞ்சேன், பொல்லாத ஆழா நடந்தங்க, அப்பம் கூட எனக்கு விரோதமா யாரும் வரல. It's because you might say this, once upon a time I was evil, I did all wickedness, I was doing all iniquities, but then I did not have any enemies. நான் தவறான வாழ்க்கை வாழ்ந்த போது எல்லாரும் எனக்கு பார்த்து பயந்துருந்தாங்க. So when I lived a wicked life, everyone were afraid of me. நான் பொய்யனா வாழ்ந்தேன், துன்மார்க்கனா வாழ்ந்தேன், அப்ப புகழ் பெற்றிருந்தேன். When I lived as a wicked man, when I lived as a liar, I received fame and popularity. அப்ப எல்லாரும் என்ன ரொம்ப மதிச்சாங்க. And everyone respected me then. இப்ப நான் சத்தியத்துல நடக்கிறேன். But now I walk in truth. நான் சத்தியத்தை போதிக்கிறேன். Now I'm preaching truth. அநேகரை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறேன். And I'm also leading many people into the truth. நான் நல்லவனா மாறினதுனாலே இப்ப சில பேர் கண்ணுல பொல்லாதவனா மாறிட்டேன். Just because I have become a good and righteous person, I have become evil in the eyes of many. நான் அன்பா மாறினதுனாலே சில பேருக்கு வம்பா மாறிட்டேன். Just because I have become loving, I have become a great enemy to others. நான் இரக்கமா மாறிட்டதுனாலேயே சில பேருடைய இரக்கத்தை இழந்துட்டேன். Just because I have become merciful, I have lost the mercy of others. பவுல் சொல்றாரு, நான் ஏன்பா சத்தியத்தை போதிச்சே சத்துருவாயிட்டேனா? Here Paul says, have I become your enemy just because I tell you the truth? நான் உண்மையை போதிச்சதுனால பொல்லாதவன் ஆயிட்டேனா? Just because I preach the truth, have I become a wicked? இதை போன்ற ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. Don't ever forget a child of God will have such kind of experience. இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீங்க. Jesus said, you will be persecuted for my name's sake. சத்தியத்துல நடக்கிறதுனால நீங்க அநேகருக்கு சத்துருக்களாய் மாறுவீங்க. You will become enemies to many just because you walk in truth. காலையில 4 மணிக்கு தூங்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. If you sleep at 4 o'clock in the morning, it is no problem at all. ஆனா எழுந்து வீட்டை விட்டு சர்ச்சுக்கு வந்தேன் பாருங்க பாஸ்டர், போராட்டம் அப்படி போராட்டம் கிளம்பி போச்சு. But pastor, I woke up and came to the church, I have to encounter so much of suffering because of that. வேலை செய்யாம இருந்த போது கூட ஒரு பிரச்சனை வரல. When I was idle not working, I did not have any problem. ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், பிரச்சனை ஆரம்பிச்சு. I started to pray and problems also started. சத்தியத்தினால சத்துருவா மாறுறது. People turning into enemies when you are faithful and when you walk in truth. முன்னால வாயெல்லாம் சபிக்கிற கெட்ட வார்த்தை வரும் பாஸ்டர், யாருமே பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. Earlier I used to curse people and use all filthy words. People never opened their mouth. ஒருத்தன் கூட எனக்கு விரோதமா கை நீட்டினது இல்ல. No one stretched his hand against me. இப்ப நான் அமைதியா இருக்கிறேன் பாருங்க, எல்லாருக்கும் பொல்லாதவன் ஆயிட்டேன். Now I'm keeping my peace and calm and I've become evil to everyone. லஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் பிரதர், ஆபீஸ்ல ரொம்ப பாப்புலரா இருந்தேன். I was receiving bribe, pastor, and I was very popular in my office. ஆனா இப்போ லஞ்சம் வாங்கவும் மாட்டேன்றேன், லஞ்சம் வாங்காதேன்னு மத்தவனுக்கு சொன்னேன், அவ்வளவுதான், நான் இப்போ பொல்லாதவன் ஆயிட்டேன். But now I refuse to take bribes and I also tell other people not to take bribes. Now I have become evil to everyone. சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவானேனா? Have I become enemy just because I have preached the truth? சத்தியத்துல நிக்கிற உங்களுக்கு போராட்டம் வருதா? Are you people who are in the truth facing this kind of struggle? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், The Lord says today, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you even before that enemies. நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா இன்னைக்கு காலையில? So can you accept this in the morning? கடைசியா ஒன்று இருக்கு. The last one. எப்படிங்க நமக்கு விரோதமா சத்துருவா மாறுறாங்க? How people turn into enemies? சங்கீதம் 69:4. Psalm 69 verse 4. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். Those who hate me without a cause are more than the hairs of my head. வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். They are mighty who destroy me, being my enemies wrongfully. நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. Though I have stolen nothing, I still must restore it. இந்த வசனம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. This verse is really interesting. இவ்வளவு நேரம் நான் பைபிள்ல ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு எதற்காக ஒருத்தர் சத்ருவா மாற முடியும் என்று வேதத்தில் உள்ள எல்லா சத்தியங்களும் உங்களுக்கு சொன்னேன். So far I researched the Bible and searched from the Bible and found out the reason how people can turn into enemies. முதலாவது சொன்னேன்,
நாம எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்கிறோம், அவங்க தோத்துடுறாங்க. அவங்க தோல்வியினாலேயே நமக்கு சத்துருவா மாறிடுறாங்க. Number one, I told people turn into enemies when they fail while you win. ரெண்டாவது சொன்னோம், நம்ம மேல உள்ள ஒரு காரணமில்லாத நியாயமில்லாத பயத்தினால நமக்கு விரோதமா சத்துருக்களா மாறிடுறாங்க. Number two, people turn into enemies when they fear you. மூன்றாவது, நம்ம மேல பிரகாசிக்கிற தேவ தயவு அதுவே சில பேரை சத்துருக்களா மாற்றிடுது. Number three, people turn into enemies when they see you are favored. நான்காவது, நாம வர வர பலத்து ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகிறதுனாலேயே சில பேர் சத்துருவா மாறிடுறாங்க. Number four, people turn into enemies when they see you are flourishing. ஐந்தாவது நம்ம வாசித்தோம், நாம அவர்களை பிரியப்படுத்தாததுனால அந்த ஜனங்கள் நமக்கு சத்துருவா மாறிடுறாங்க. Number five, people turn into enemies when you fail to please or satisfy them. ஆறாவது கவனித்தோம், நாம உண்மையா இருக்கிறதுனாலேயே சத்தியத்தை பேசி சத்தியமா வாழ்றதுனாலேயே சத்ருவா மாறிடலாம். Number six, people turn into enemies when you are faithful and walk in truth. ஆனா பைபிள்ல இன்னொரு காரணம் இருக்கு. But there is one more reason in the Bible. இது நிறைய பேர் சொல்ல முடியும். Many can say this. சங்கீதக்காரன் சொல்றாரு, Psalmist says, நான் ஏன் நிறைய பேருக்கு சத்ருவா மாறிட்டேன்னு சொன்னா, why did I become enemy to many? அதற்கு காரணமே இல்லைங்க. It is for no reason. நானும் தேடி தேடி பார்க்கிறேன். Even I am trying to search and find out. ஆனா காரணமே கண்டுபிடிக்க முடியல. But I could not find a reason. நான் அப்படி பெருசா ஜெயிக்கவும் இல்லை. I did not have great victories. நான் பெருசா வளரவும் இல்லை. I did not grow much. நான் யாரையும் துக்கப்படுத்தவும் இல்லை. I did not grieve any person even. எனக்கு அவ்வளோ பெரிய பேர் புகழ்லாம் ஒன்றும் கிடையாது. I don't have a great fame or popularity even. பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. There is no growth or expansion in my life. நான் அப்படி ரொம்ப ஒன்றும் பேசுறதும் கிடையாது. And I don't even speak much. என்னன்னே தெரியலங்க, நம்ம மேல எரிச்சலாவே இருக்கானுங்க. But I don't know, for no reason people envy me. இன்னைக்கு நிறைய பேர் இந்த காரணத்தை சொல்லுவீங்க. என்ன காரணம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்னன்னே தெரியல, எல்லாருமே என் மேல எரிச்சலா இருக்காங்க. So many people can say this. I don't know the reason why they are my enemies. I could not even find out the reason. அநேக வேளையில கர்த்தரும் வெளிப்படுத்த போகிறது இல்லை, இதனால தான் இவங்க சத்ருவா இருக்கிறாங்க. Many times even God is not going to reveal that they are your enemies just for this reason. எந்த அடையாளமும் தெரிய போறது இல்லை. There is no sign that will be revealed. ஏதாவது காரணம் சொன்னாலும் ஆகிலும் நான் என்ன மாத்திக்குவேன். See, if they say some reason, at least then I can change myself. ஒன்னையும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. They don't speak out. ஒன்னையும் குற்றம் சுமத்தவும் மாட்டேங்கிறாங்க. They don't even accuse me. இதனால தான் உன் மேல நாங்க சத்ருவா இருக்கிறோம்னு சொல்லிட்டாலும் நான் மாத்திக்கிடுவேன். So if they say the reason that this is the reason that I am having this enmity against you, I can change it. அந்த அபிமெலேக் சொன்ன மாதிரி எங்களை விட நீ பலத்தவனா மாறிட்டப்பா, அதனால தான் உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா கூட மனசு ஆறிடுங்க. Like how Abimelech said, see, you have become mightier than we, therefore I don't like you. If they say so, I can change myself. காரணமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. But they don't say any reason. காரணமே கண்டுபிடிக்க முடியல. I could not find a reason for that. நான் என்னன்னே தெரியல, என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழுறாங்க. But I don't know, they always are furious and envy at me. இந்த கேட்டகரியில நம்ம நிறைய பேர் இருப்போம். And many people will fall into this category. என்னதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. No matter how much you research, you cannot find a reason for that. ஆனா கர்த்தர் சொல்றாரு, But God says, காரணம் இன்றி பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறவர்கள் மத்தியில, amidst your enemies who have grown up, who have increased, who have that enmity for no reason, கர்த்தர் சொல்றாரு, the Lord says, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. அவர்கள் முன்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you before your enemies. இந்த வசனம் என் வாழ்க்கையில இன்றைக்கு என்னை ரொம்ப சந்தித்தது. So this was really ministered and met me today. சத்துருக்களை தேவன் நம் வாழ்க்கையை விட்டு விலக்க போகிறது இல்ல. The Lord is not going to remove enemies from our life. சத்துருக்களை தேவன் அழிக்க போகிறது இல்ல. The Lord is not going to destroy our enemies. சத்துருக்களை தேவன் நம்மை விட்டு தூரப்படுத்த போகிறது இல்ல. The Lord is not going to take away enemies far away from us.
கர்த்தர் அவர்களை நம்மை சுற்றி இருக்க தான் வைக்க போறாரு. The Lord is going to keep them surrounding us. நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆண்டவரே இந்த சத்துருவை என் வாழ்க்கையை விட்டு பிடுங்கி போடும். So you might be praying, Lord, take away this enemy from my life. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நான் காணவே கூடாது. I should not see this Egyptian whom I see anymore, Lord. அவர்களை என்னை விட்டு விலக்கிறோம், என்ன அவங்கள விட்டு விலக்கிறோம்? Lord, remove them away from me or remove them away from me, Lord. இல்ல, remove me away from them. என்னை அவர்களை விட்டு விலக்கிருங்க ஆண்டவரே. Lord, remove me away from them, Lord. நான் அது எங்கேயாவது போயிடுறேன். Lord, let me go away somewhere. கர்த்தர் சொல்றாரு, The Lord says, பயப்படாத, don't be afraid. உன்னை இந்த இடத்துல நான் கொண்டு வந்தேன். I have brought you to this place. உன் குடியிருப்பின் எல்லையை நான் முன்குறித்தேன். And I have marked the boundaries of your habitation. உன்னை இந்த இடத்துல நாட்டினவன் நான். It is I who planted you here. நீ எங்கேயும் போக வேணாம். You need not go anywhere. அந்த சத்துருக்களுக்கு முன்பாகவே நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவேன். I will prepare a feast before your enemies. அந்த சத்துருக்களுக்கு முன்பாகவே உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். I will anoint your head before your enemies. அந்த சத்துருக்களுக்கு முன்பாகவே உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன். And I will prosper you with an overflowing cup before your enemies. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி விசுவாசிங்க. This 1st November, believe this word. இந்த 7 காரணங்களால சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி விட்டாலும், No matter even enemies may rise against us because of the 7 reasons. என்னுடைய கண் என் சத்துருவையே பார்த்து கொண்டிருக்காது. My eyes will not look upon my enemies. இந்த சத்துருக்களுக்கு முன்பாகவே என்னை ஆசீர்வதிக்கிற தேவனை என் கண்கள் நோக்கி பார்க்கும். My eyes will look unto the Lord who blesses me in front of this என் enemies. கண்கள் உம்மை நோக்கி பார்க்கும். Lord, my eyes looks at you, Lord. எல்லாரும் எழும்பி நிற்போமா தேவ சமூகத்துல. Let us all stand up in the presence of God. என் சத்துருக்களை நான் பார்க்க போகிறது இல்ல. I am not going to look at my enemies, Lord. அவர்கள் இருக்கிற இடத்துல இருக்கட்டும். Let them be in the place where they are. என் கண்ணோ உம்மை நோக்கி இருக்கும். But my eyes will look unto you, Lord. நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். Lord, you are the one who blesses me. நீர் என்னை பெருக பண்ணுகிறவர். You are the one who increases me. நீர் என்னை உயர்த்துகிறவர். You are the one who exalts me. நீர் என்னை கனம் பண்ணுகிறவர். You are the one who honors me. நீர் என்னை கௌரவிக்கிறவர். You are the one who exalts me, Lord. ஹalleluya. Hallelujah. நீர் எனக்கு போதுமானவர் Lord, ஆண்டவரே. you are sufficient, Lord. எத்தனை பேர் எழும்பட்டும். No matter how many may rise. எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் No எழும்பட்டும். matter how many may rise against me. என்ன காரணத்துக்காக எழும்பட்டும். No matter whatever the reason may be, எவ்வளவு பெரிய Lord. கூட்டமாய் No, எழும்பட்டும். it might be a great mob, Lord. அவர்களை பார்த்தால நான் சோர்ந்து போக மாட்டேன். I will not grow weary looking at அவர்களை them. பார்த்து நான் கலங்க மாட்டேன். I will not be trouble looking at them. பிரச்சனைகள் அதிகரிக்கிறத பார்த்து துவண்டு போயிட்டீங்களா? Are you growing weary looking at the problems that is increasing in your life? பயப்படாதீங்க. Don't be afraid. அவர்களுக்குள்ள இருக்கிறவர்களை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். The one who is in us is greater than the one who is in them. உன் பக்கத்திலே 1000 பேர், உன் வலது பக்கத்திலே 10000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. 1,000 may fall in your side and 10,000 on your right side, but nothing can come to night you. கர்த்தர் உன்னை காக்கிறவர். The Lord is the one who keeps you. கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறவர். The Lord is your shadow. மேல் வைத்த அன்பு மாறாது. The love that He has kept upon you will never change. சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க. Don't be afraid of your enemies. சத்துருக்களை பார்த்து நடுங்காதீங்க. Don't be trembling at your enemies. சத்துருக்களையே எந்த நேரமும் பார்த்துட்டே இருக்காதீங்க. Don't always keep focusing on your enemies alone. பாஸ்டர், அவன் Always. எரிச்சலா பார்க்கறான் பாஸ்டர். Pastor is envying me, Lord. பாஸ்டர், எனக்கு விரோதமா சூழ்ச்சி பண்றாங்க பாஸ்டர். Pastor, he is not plotting against me. எனக்கு விரோதமாக கண்ணிகளை வைக்கறாங்க பாஸ்டர். Pastor, he is keeping snares against me. எனக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்றாங்க பாஸ்டர். Pastor, he is making all witchcrafts against me. எனக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றாங்க. Pastor, he is doing all magics against me. என்ன வந்து வன்கண்ணா பார்க்கறாங்க. Pastor, he is looking at me with an evil eye. என்ன சுற்றி பொறாமையா இருக்கறாங்க. And there is envy all around me, Pastor. என்ன பத்தி அவதூறு பரப்புறாங்க. They are speaking ill about me, Pastor. பொய்யான காரியங்களை உண்மைய போல பேசுறாங்க. So they are speaking evil as if it is true, Pastor. ஐயோ, ஏன் நான் இந்த இடத்துல இருக்கணும்? Why should I stay in this place? கர்த்தர் இந்த சத்துருவை என்னை விட்டு விலக்க கூடாதா? Will not God remove this enemy from இந்த me? பிரச்சனைகளை எனக்கு ஒரே நேரத்துல நிறுத்த கூடாதா? Will not God stop all these problems in one day? இந்த கர்த்தர் உங்களை பார்த்து நேரடியாக சொல்லுகிறார். Today the Lord says directly to you, உன் கண்கள் உன் மேய்ப்பன் மேல் இருக்கட்டும். let your eyes be set upon your shepherd. சத்துருவை கண்டு கலங்காதே. Don't be afraid of your enemy. சத்துருவை கண்டு சோர்ந்து போகாதே. Don't go weary looking at your enemies. சத்துருவை கண்டு பயப்படாதே. Don't be afraid looking at your enemies. உன் மேய்ப்பர் உன்னை அழைத்தவர். Your shepherd is the one who have called you. பெயரை சொல்லி உன்னை அழைக்கிறார். He is the one who calls you by your name. உள்ளும் புறம்பும் உன்னை கொண்டு செல்லுகிறார். He is the one who takes you in and out. உனக்கு மேய்ச்சலை கண்டளைய செய்கிறார். And he is the one who take you to the உன்னை pastures.
ஆறுதல் படுத்துகிறார். He is the one who comforts you. உன்னை தேற்றுகிறார். He is the one who உன்னை restores. சுமந்து He வருகிறார். is the one who carries you. அவரை மாத்திரம் நீ பார்ப்பா. And look at him alone. அவர் உயர்த்துவார். And he will exalt you. அவர் நடத்துவார். He will lead you. அவர் காப்பார். He will keep அவர் you. அபிஷேகிப்பார். He will anoint you. இன்னும் மென்மேலும் And he will மேன்மைப்படுத்துவார். exalt you more and more. Hallelujah. Hallelujah. சில வேளையில நீங்களே சொல்லி இருப்பீங்க, Sometimes you yourself would have uttered this. போதும் ஆண்டவரே, It is enough, Lord. இதுக்கு மேல உயர்த்தாதீங்க. Don't exalt me ரொம்ப anymore. பிரச்சனை அதிகரிக்குது. I have problems increasing இதுக்கு around me. மேல என்ன விஸ்தரிக்காதீங்க. Don't expand me anymore, Lord. ஆண்டவரே, ரொம்ப எரிச்சல் அதிகமாகுது. No, people are envying me, ஆனா Lord. இன்னைக்கு காலையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். But today, this morning, the Lord is sending His word, உன் சத்துருக்கு மறைவாக அல்ல, not hiding from your enemies. உன் சத்துருக்கு முன்பாக உன் தலையை அபிஷேகம் பண்ண தேவன் இருக்கிறார். God is able to anoint your head before your enemies. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரை நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரம் All பண்ணி, who praise God, keep praising God. சத்துருக்கு முன்பாக Before your enemies. சத்துருக்கு முன்பாக Before your enemies. சத்துருக்கு முன்பாக Before your enemies. உரமந்தல ரப சந்தலரியா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தழித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே, யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே. கரங்களை தட்டி, கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தழித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவே, யெகோவா நிசி நிசி. கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம், போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே. சந்தோஷமா பாடுங்க. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க, போற்றி போற்றி துதித்திடுவோம். ஆமாப்பா, உம்மை ஆராதிப்பேன், கலங்க மாட்டேன். போற்றி போற்றி துதித்திடுவேன் இயேசுவை. நான் ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவேன் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஹalleluya ஹalleluya.
கர்த்தர் என் இருதயத்திலே சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I want to tell the word which the Lord has put in my heart. நீங்க இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்று வந்த எதிர்ப்பை பார்த்து நடுங்கிட்டீங்க. You are afraid and trembling, looking at the opposition that has raised up against your blessings. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், But the Lord says today, நீ பொறுத்திருந்து பார், you wait and see. இன்னும் பெரிய காரியங்களை நீ காண்பார். You will see more greater things. இன்னும் பெரிய உயர்வை நீ காண்பார். You will give more exaltation. இன்னும் பெரிய புகழை நீ You காண்பார். will see more fame. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அத விசுவாசிங்க இந்த You காலையில. believe it this morning. இது மாத்திரமல்ல, Not only இது this, மாத்திரமல்ல, not only this, இதுவரைக்கும் கொண்டு வந்தவர், the one who has brought you this far, இதுவரைக்கும் கொண்டு வந்தவர், the one who has brought you thus இதுவரைக்கும் far, உயர்த்தினவர், the Lord who has exalted you so இதுவரைக்கும் far, கனப்படுத்தினவர், the Lord who has honored you so இதுவரைக்கும் far, முகத்தை பிரகாசிக்க the Lord பண்ணினவர், who has shown your face so far, இதுவரைக்கும் தயவை the கொடுத்தவர், Lord who favored you so far, இதுவரைக்கும் உன்னை விஸ்தரித்தவர், the Lord who expanded you so far, இன்னும் அதிகமாய் விஸ்தரிப்பார், and He will expand you இன்னும் more, பெருக பண்ணுவார். He will exalt you more, இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய். and you will see more greater things in your life, உங்க இருதயத்தை தைரியப்படுத்திக்கிடுங்க, and make your heart more bolder. தைரியப்படுத்திக்கிடுங்க. Encourage your heart. இத பார்த்தே நான் பயந்து கிடந்தேன், I will not be afraid of this. இத பார்த்தே நான் பயந்துட்டேன். I am already afraid of this. கர்த்தர் சொல்ல இன்னும் பெரிய காரியங்களை நீ The பார், Lord says, I will do more greater things. இன்னும் பெரிய காரியங்களை, I will do more greater things. இன்னும் நிறைய அப்போசிஷன் வரும், You will have more oppositions to face. இன்னும் நிறைய பிரச்சனை வரும். You will have more problems. பயப்படாத, But don't be afraid. கர்த்தருடைய அபிஷேகம் தலையின் மேல் The இருக்கிறது. anointing of God is upon your கர்த்தருடைய head. அபிஷேகம் உன் மேல் தலையின் மேல் The இருக்கிறது. anointing of God is upon your head. கர்த்தருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? எரிச்சலும் பொறாமையும் விரோதமும் எழும்புதுன்னு கர்த்தருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? Do you think the Lord is not aware of all the oppositions, the problems and the enemies that are facing? கர்த்தர் சொல்றார் 6ஆம் வசனத்துல, The Lord says in verse 6, எவ்வளவும் கொடுத்துட்டு இவ்வளவு எரிச்சலுக்கு நடுவுல after giving everything and amidst all this envy, சொல்றாரு, நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்தே வரும், கவலைப்படு. He says, surely goodness and mercy will follow you. உன்னை தொடர்ந்து வரும். It will follow you. நான் கர்த்தருடைய ஊழியனாக இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா அறிவிக்கிறேன். As a servant of God, I prophesy the word of God today. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. You will be amazed. தேவனுடைய நன்மையும் அவருடைய கிருபையும் உங்களை விடாம தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். The goodness of God and mercy of God will follow you. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. You will be surprised. நான் போதும்னு சொன்னேன் பாஸ்டர். Pastor, I said it is enough, Lord. வழிய வழிய ஊத்திட்டே இருக்கிறாரு. But the Lord is pouring me into an overflowing நான் cup. வேண்டாம்னு நினைச்சேன். I thought it is not ஆனா needed. பின்னாலே வருது பாஸ்டர். But it is following me, Pastor. நான் தேடி போல. I did not go seeking நான் it. கேட்கல. I did not ask. நான் கெஞ்சல. I did not plead. கர்த்தருடைய தயவு என் மேல இருக்கு. But the favor of God is upon me. என் மேய்ப்பன் My shepherd. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வர செய்றார். My shepherd will make goodness and mercy follow me. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. All who believe it, raise your hands and praise God. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Keep praising God. Oh, I thank you, Lord. Thank you, Jesus. என்னையும் தெரிந்தெடுத்தீரே நன்றி. Lord, thank you that you have chosen me, Lord. என்னையும் ஆசீர்வதிக்கிறீரே நன்றி. Lord, thank you that you are blessing இந்த me, தகுதி Lord. இல்லாத என் மேல் காட்டுகிற தயவுகளுக்காய் நன்றி. Thank you for the favor that you showered எங்களை upon me. ஆச்சரியத்திலே மூழ்கடிக்கிறீரே நன்றி. Lord, thank you, Lord, for taking us to surprises. உமக்கு நன்றி அப்பா. Lord, thank you, Lord. இதுக்கு நாங்க தகுதியற்றவர்கள். Lord, we are not worthy of this, இது Lord. எங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. Lord, this is really surprising us, Lord. ஆனால் ஆண்டவரே, But Lord, இது உம்முடைய கிரியை. it is your work, Lord. இன்னும் பெரிய காரியங்களை செய். Lord, do great more things, Lord. இன்னும் பெரிய காரியங்களை செய். Lord, do more great things, Lord. இன்னும் பெரிய காரியங்களை செய். Lord, do more great things, Lord. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our merciful and gracious Lord. இந்த நாளிலே எங்களோடு நீர் வெளிப்பட்ட உம்முடைய வல்லமையான வார்த்தைக்காக வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. Lord, we thank you for the powerful word and the promise that you revealed amidst us today, Lord. ஆமாப்பா. Yes, Father. நீர் எங்களை சத்துருக்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்க முன்குறித்ததற்காய் நன்றி. Lord, thank you that you have determined us to bless us before our enemies, Lord. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீரானால் Lord, if you bless us, மனுஷனுடைய எல்லா எதிர்ப்பு, எல்லா விதமான எரிச்சல், எல்லா விதமான விரோதங்கள், எல்லா விதமான வன்கண்கள், எல்லா விதமான புறங்கூறுதலுக்கு நடுவே எங்களை வைத்து நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் எங்கள் மேல் நீர் தயவு வைத்திருக்கிறீர் என்பதும் நீர் நிரூபிக்க போகிறதற்காய் நன்றி. Lord, thank you, Lord, that you're going to keep us amidst our enemies
who are envying us, who are opposing us, who have evil eye upon us, and that you're going to prove that you are the Lord who's going to bless us, Lord. ஆகவே எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களை குறித்து நாங்கள் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. And therefore, Lord, we are not going to be troubled or worrying about the enemies around us. அவர்களை பார்த்து நாங்கள் பயப்பட போகிறதில்லை. We are not going to be afraid of those enemies, Lord. உம்மை மாத்திரம் நோக்கி உமக்கு பின்பாக வரப்போகிறோம். Lord, we're going to look unto you and come following you, Lord. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். May the blessings of the Lord descend upon everyone who have listened to this word this morning. சத்துருக்களுக்கு முன்பாக அவருடைய தலையை உயர்த்துகிறதை உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. May the Lord see you lifting the head of the children of God before their enemies, Lord. கர்த்தரே நிரப்புகிறதை காண்பார்களாக. Let them see Lord filling up their cups, Lord. கர்த்தர் அவர்களை நிரம்பி வழிய பண்ணுகிறதை அவர்கள் காண்பார்களாக. Let people see you filling them to overflowing brim, Lord. செய்ய நினைத்ததை ஒருவனும் தடுக்க முடியாது. And Lord, what you have determined will not be obstructed by anybody. நீர் செய்து முடிக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. Lord, thank you for your grace that you're going to accomplish it, Lord. பெரிய காரியங்களை காண செய்யும். Lord, help us to see more greater things, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீங்காது நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன்.